உத்தம வில்லன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பழம்பெரும் வில்லன் நடிகர்களுக்கு மரியாதை செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் மற்றும் கமலின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் இணைந்து இதனை தயாரித்துள்ளனர். இந்த படத்தின் படப்பிடிப்புகள் அனைத்தும் முடிந்து தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உத்தம வில்லன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா மார்ச் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மேலும் விழாவை சென்னை ட்ரேட் சென்டரில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த விழாவில் பெங்களூருவைச் சேர்ந்த ஒரு கலைக்குழுவினரின் ஆட்டக்களரி எனும் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளனர். உத்தம வில்லன் திரைப்படம் வரும் கோடை விடுமுறையை ஒட்டி ஏப்ரலில் ரிலீஸாக உள்ளது. படத்தின் ஹீரோவும் வில்லனும் கமல் என்பதால் தான் உத்தம வில்லன் என்று பெயரிடப்பட்டுள்ளனர். படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் திரையுலகில் சாதனை படைத்த அனைத்து வில்லன் நடிகர்களையும் அழைத்து கௌரவப்படுத்த இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நம்பியார் உள்ளிட்ட பழம்பெரும் மறைந்த வில்லன் நடிகர்களுக்கும் பாடல் வெளியீட்டு விழாவில் மரியாதை செய்ய உள்ளனர். வில்லன்களுக்கு மரியாதை செய்யும் படக்குழுவினர் ஆரம்ப கால வில்லன்களான ரஜினி, சத்யராஜுக்கு அழைப்பு விடுப்பார்களா என்பது தெரியவில்லை. அது பற்றிய தகவல்கள் வெளியாகவில்லை. பாடல் வெளியீட்டு விழாவில் பெங்களூருவைச் சேர்ந்த ஒரு கலைக்குழுவினரின் ஆட்டக்களரி என்னும் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். உத்தம வில்லன் படத்தின் கேரளாவின் தையம் கலை இடம்பெறுகிறது. இந்த கலையுடன் தொடர்புடைய கலை ஆட்டக்களரி என்பது குறிப்பிடத்தக்கது. லிங்குசாமி, சுபாஷ் சந்திர போஸின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் உத்தம வில்லன் படத்தை தயாரித்துள்ளது. ஈரஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்த படத்தை வாங்கி உலகம் முழுவதும் வெளியிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.